கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் புதன். யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் என்னன்னா, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கன்னி ராசியாதிபதி கன்னி ராசியில் ஆட்சி பெற்று உச்சம் பெறுவார். தனக்காக ஒரு செயல் செஞ்சுக்கிறத விட தன்னை சார்ந்தவங்களுக்காக ஒரு செயல் செய்கிறதுல முதல்ல இருப்பாங்க கன்னிராசியில் பிறந்தவங்க. அப்போ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக நிலைகள் 100% சாதகமாக இருக்க போகுதுங்க. 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பலன் இல்லை. மற்ற கிரக அமைப்புகளெல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு லாபஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருக்கும்போது உங்கள் ராசியாதிபதி புதன் சாரம் கொடுத்துக்கிறார். ஆயிலி நட்சத்திரம் முதல் பாதத்தில் தான் தனகாரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யார்? நமக்கு சந்திரன். இந்த மாத தொடக்கத்திலேயே, இந்த மாதம் தொடங்கினது ரேவதி நட்சத்திரம் 4வது பாதம். அப்போ உங்களுடைய ராசியாதிபதி நட்சத்திரத்தில் தான் லாபஸ்தானாதிபதி இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. சூரியன் புதன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க, புதனாதித்ய யோகம். இந்த சனி பகவானுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் தான் சாரம் கொடுக்குறார் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில். அப்போது உங்களுடைய ராசிநாதனுடைய ஆதிக்கம் இந்த மாதத்தில் அதிகமாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 1ஆம் தேதியிலிருந்து 8 தேதி வரை அகலக்கால் வைக்க வேண்டாம், அவசரப்பட்டு ஒரு வேலையை செய்திட வேண்டாம். பொதுவாக நேரகாலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம் இல்லையா? உங்களுக்கு இந்த மாதம் சரியான ஒரு சந்தர்ப்பம்தான், ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் பலவீனமாக இருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்தில் 8 தேதி வரை கொஞ்சம் பொறுமையாக இல்லை, நிறையவே பொறுமையாக இருங்க. சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம். ஏதாவது ஒரு விஷயத்தில் 8 தேதிக்குள்ளார சிக்கிக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கே உங்களுக்கு சரியாகி போயிடும். அதனால் 8 தேதிக்கு மேற்கொண்டு மிகப்பெரிய வாய்ப்புகள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று உச்சம் பெற போகிறார். இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இந்த மாத தொடக்கத்திலேயே பாருங்களேன், இந்த புதன் தனகாரகனுக்கு சாரம் கொடுக்குறாரு, நட்சத்திரம் கொடுக்குறாரு, தனஸ்தானாதிபதிக்கு வீடு கொடுக்குறாரு. தனஸ்தானாதிபதி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் தானே. அதாவது தேவகுருவுக்கு நட்சத்திரம் கொடுக்குறாரு, அசுர குருவுக்கு வீடு கொடுக்குறாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் புதன் இருக்கிறார். அப்போது உங்கள் ராசியாதிபதி புதன், தொழில் ஸ்தானாதிபதி புதனும் தனஸ்தானாதிபதி சுக்கரனும் ஒரு பரிவர்த்தனையில் இருக்காங்க. 3ஆம் தேதி இந்த தனஸ்தானாதிபதி ஆட்சியில் வந்துடுறார். 3ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வு. 8ஆம் தேதி உங்கள் ராசியாதிபதி ஆட்சியில் வந்துடுறாரு. அப்போது லைனா சூரியன் ஆட்சி, புதன் ஆட்சி, இந்த பக்கம் நமக்கு சுக்கிரன் ஆட்சி. அதான் ஐனசுகஸ்தானாதிபதி நல்லா இருக்குது, உங்கள் ராசியாதிபதி நல்லா இருக்குது, தனஸ்தானாதிபதி நல்லா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஐனசுகம்னா கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்க போகுது. பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேர போகிறாங்கப்பா. அடுத்தது திருமணத்துக்காக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, நாகதோஷம், செவ்வாய் தோஷம், தாரதோஷம், என்னென்ன தோஷம் சொன்னாங்களோ எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் பண்ணிட்டேனுங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அதே இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது, என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தது, எனக்கு நடக்கலை. என் ஜாதகம் சம்சாரி ஜாதகமா இல்லை சன்னியாசி ஜாதகமா? இந்த மாதிரியான சங்கடத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சரியாக 8ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாக போகுது. நிரந்தரமாக பிரிஞ்சுட்டுனுங்க, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறனுங்க, நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடந்துடும். சரியா? மாற்று கருத்து இல்லை. சரி, அடுத்தபடியாக வரணுங்க. எதிர்பார்ப்புன்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எதிர்பார்ப்புக்கு பஞ்சமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு.
கரெக்டாக 8ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 2 கூடிய கிரகம் சொல்லக்கூடியவர் ஆட்சி நிலையில் வரும் பொழுது யாருடைய நட்சத்திரத்தில் வருவார்? செவ்வாவுடைய நட்சத்திரத்தில். சுதர்சனர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சித்திர நட்சத்திரம் 3வது பாதத்திலையும் 4வது பாதத்திலையும் இருப்பார். செவ்வாய் 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். மண்மனம் வாங்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. கன்னிராசியில் பிறந்தவங்க எழுதி வச்சுக்கோங்க, 8ஆம் தேதியிலிருந்து 19 தேதிக்குள்ளாரவே, ரொம்ப ஷார்ட்டாக டைம் கொடுக்குறேனுங்க, 8லிருந்து 19 தேதிக்குள்ளார நீங்கள் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், உள்ளூர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, முன்பணம், அதாவது ஒன்று மண்ணு மனை வாங்குறதுக்கான முன்பணம் கொடுத்துருப்பீங்க, அல்லது மண்ணு மனை இருக்கிற இடத்துல வீடு வாசலை கட்டுவீங்க, அல்லது ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் செஞ்சே தீரணும், மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி மண்ணு மண்ணில் ஏற்கனவே சிக்கல் இருக்குது, வழக்கு பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி செஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இது. சில பேர் பாகப்பிரிவினையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த நேரம் பாருங்களேன், அதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். 5வது பாவகத்துக்கு அதிபதி சனிக்கு உங்கள் ராசியாதிபதி புதன் தான் சாரம் கொடுக்குறாரு. ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கார்ல, புத்திரஸ்தானாதிபதி, பூர்வீக ஸ்தானாதிபதி, உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியில் வந்து 7வது பார்வையை பார்க்கிறார். புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதிக்கு உங்கள் ராசியாதிபதி நட்சத்திரமும் கொடுத்து பார்வையாலையும் பார்க்கிறார். அப்போ அந்த புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அந்த குருவுக்கு உங்கள் ராசியாதிபதி நட்சத்திரம் கொடுக்குறாரு. புதனுடைய நட்சத்திரத்தில் தான் குரு. பூர்வீக பாகப்பிரிவினை சரியாகும், குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். கன்னியாராசியில் பிறந்தவங்க 20 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகிட்டு, 22 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகிட்டு. பிரம்மச்சாரியாக இருந்திருந்தாலாவது நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். சம்சாரி ஆகிட்டு தாய் தந்தி ஆக முடியலையன்ற ஆதங்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி அல்லது பெண்ணுக்கும் சரி புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். எவ்வளோ வைத்தியம் பண்ணிட்டேனுங்க, பிரயோஜனம் இல்லைங்கன்னாலும் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அடுத்த மாதத்தில் எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி 8ஆம் தேதியிலேருந்து ஒரு மாற்றம் சொன்னேன். 17ஆம் தேதியிலிருந்து இன்னொரு விஷயம் வரப்போகுது. சூரியன் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். சூரியன் உங்கள் ராசிக்கு வந்தால் புதனாதித்ய யோகம் உங்கள் ராசியில். அப்போ சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். அப்பா கிட்ட பேசி 10 வருஷம் ஆகுதுங்க, 5 வருஷம் ஆகுதுங்க, என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேன்றான், பிள்ளைகிட்ட பேசி 6 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது. இது மிகப்பெரிய சங்கடம். மகனுக்கு கிடையாது, தகப்பனுக்கு. தாம் பெத்த பிள்ளை தங்கிட்ட பேசலை. அதாவது பெத்த மனசு பெத்து பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சங்கடங்கள் இந்த நேரத்தில் சரியாகும். இது எப்போனா 17ஆம் தேதியிலிருந்து 27 தேதிக்குள்ளார. ஏன்னா 27ஆம் தேதி புதன் மாறிடுவார். அப்போ புதனாதித்ய யோகமாக நமக்கு சனியுடைய பார்வை சூரிய பகவான் மேலே படும் பொழுது அந்த சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரியான அதிசயம் நடக்க போகுதுயா, மாற்று கருத்து இல்லை. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. திருமணம் செஞ்சு வைக்க முடியல, எனக்கு ஒத்த பிள்ளையாக இருக்கிறான், அந்த பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியல, பார்க்குறவங்களாம் என்ன கேட்குறானுங்க, பதில் சொல்ல முடியல அப்படின்ட்டு ஒரு தகப்பன் நினைப்பார் இல்லைங்களா, அந்த தகப்பனுடைய ஆதங்கம் இந்த நேரத்தில் சரியாகும். அதுக்கான நல்ல விஷயம் இருக்குதுங்க. என்னன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு வரும்போது சூரியனுக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் திருமணஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து திருமணஸ்தானத்தில் சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி சாரம் வாங்கும் பொழுது இந்த மாதிரியான அதிசயம் நடக்க போகுது. ஆக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் செப்டம்பர் மாதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுன்றதில் ஆச்சரியம் ஒன்றுமே கிடையாது, மாற்று கருத்தே இல்லை. 19ஆம் தேதி செவ்வாவும் மாறுறார். செவ்வாய் முக்கியமான கிரகம் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு. தைரிய ஸ்தானாதிபதி, 2வது பிதிரு ஸ்தானாதிபதி, குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகம் எப்போ சார் ஏற்படுது? 19ஆம் தேதி ஏற்படுது. 19ஆம் தேதி கடக செவ்வாய் 2வது பாவகத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார், பிறகு 5வது பாவகத்தை பார்க்கிறார், பிறகு 6வது பாவகத்தையும் பார்ப்பார். சனிக்கும் சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கு தான் 3 பாவகத்தில் பார்வைன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு செவ்வாவுக்கு 3 பாவகம் பார்வை. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த செவ்வாய் சனி குரு எல்லாருமே புதனுடைய தொடர்பில் வருவாங்க.
இந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா 100% நம்ம கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். கடக செவ்வாவாக வந்து தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல் நல்ல விதமாக இருக்கும், மாற்று கருத்து இல்லை. இந்த அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா நல்லாயிருக்கும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் இல்லையா? நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிடக்கூடாது இல்லை. அப்படி விதைச்சாலும் விதைச்ச விதை விளைஞ்சது வீடு வந்து சேராது. அதனால் நேரகாலங்கள் நல்ல விதமாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு என்ன பரிச்சயமோ, உங்களுக்கு என்ன எந்த பாதையோ அந்த பாதையில் போகிறது நல்ல விஷயம். அப்படி உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. பொறுமையாக நிதானமாக சிறப்பாக அருமையாக பார்த்து தரடுங்க. இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.